கண்களுக்கு அதிக பலன் தரக்கூடிய முருங்கைக்கீரையில் சூப்பரான சூப் ஒன்று செய்யலாமா வாங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற முருங்கைக்கீரையை நான் ஒரு கட்டு எடுத்துருக்கேன். 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவில் செய்யலாம். இப்போ ஒரு கட்டு கீரையை போட்டு இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஆயில்லையே வதங்கி கீரை இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நான் 1.5 தேங்காயை பால் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் 2வது பாலை ஃபஸ்ட்டு ஊற்றி இந்த கீரையை நல்லா வேக வச்சுக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு அந்த 2வது பால்லேயே கீரை நல்லா வெந்துடணும். வெந்ததுக்கப்புறமா நான் இப்போ ஃபஸ்ட்டு பாலை இப்போ ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்தவே கூடாது, ஏன்னா பால் தெரிஞ்சு போயிடும். பாருங்கள், ரசம் மாதிரியே இந்த மாதிரி நுரக்கட்டி வந்தவுடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணணும். உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சூப்பரான இதை கீரை ரசம்னு சொல்லலாம், சூப்புன்னு சொல்லலாம். நல்ல சூடான சாதத்தோட இந்த கீரை ரசம் ஊற்றி உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்காய் பாலும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது.